Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷாரன் சிம்பிள் ஸ்பேஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களில் வர்ற விடாப்பிடி பிசுக்குகளையும் கரைகளையும் எப்படி ஈஸியாக சுத்தம் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம கிச்சனில் டீ வடிகட்ட ஜூஸ் போடும்போது யூஸ் பண்ணுற எல்லா அரிப்புமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லா கலர் மாறிடும். அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன அழுக்கு அடைச்சிக்கிட்டு ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேரும்போது நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த சொல்யூஷனில் இந்த அரிப்பை நல்லா டிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அந்த அரிப்பு நல்லா ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அரிப்பை எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ் லிக்யூடை யூஸ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். இப்போ நம்ம நல்லா கழுவிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அரிப்பு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. இப்போ அந்த அழுக்கு எல்லாமே அந்த ஓட்டைக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி அரிப்பு பார்க்குறக்கு நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம கிச்சனில் கிளாஸ் பவுல் டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாம் உப்பு தண்ணி கரை எல்லாம் அதில் அப்படியே ஒயிட் கலரில் படிஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது நம்ம நார்மலாக சோப்பு வச்சு கழுவும் போது போகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த பவுல் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த உப்பு தண்ணி கரை கிளாஸ் பவுலில் அப்படியே படிகிறதுனால கிளாஸ் பவுலும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்காது, ஒரு மாதிரி மங்கலாக தான் தெரியும். அதனால தான் நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டிஷ் சோப் யூஸ் பண்ணி இதை கழுவிடலாம். நம்ம இது மாதிரி பண்ணும்போது அந்த கிளாஸ் பவுலில் எந்த வாட்டர் ஸ்டெயின்ஸுமே இருக்காது. பவுலும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அதில் எந்த வாட்டர் ஸ்டெயின்ஸுமே இல்லை, பவுல் க்ளீனாக இருக்குது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எல்லாத்துலேயுமே இது மாதிரி எண்ணெய் கரை படியும். அதை உடனே க்ளீன் பண்ணலன்னா இது மாதிரி திக்காக கருப்பு கலரில் நல்லா கரை பிடிச்சிரும். இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கொஞ்சமாக லெமன் சைஸில் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம க்ளீன் பண்ணுற கடாயை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயில் தண்ணி வச்சு கொதித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய கடாயையும் உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours அப்படியே விட்டுருங்க. நான் இதை ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுட்டேன். அடுத்த நாள் தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இதை தேய்க்கும் போதே கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிரும். இப்போ நான் பாத்திரத்துக்கு உள்ளே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போதே அதில் ஒட்டியிருக்கிற எல்லா ஆயில் கரையும் நல்லா வந்துடும். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ் சோப் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லா க்ளீன் ஆகிடும், ஒரு கரையும் இருக்காது. இப்போ உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு சைடில் ஒட்டியிருக்கிற அந்த கரையெல்லாம் ரிமூவ் ஆகலை. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி, ரொம்ப நாள்பட்ட கரை. அதனால் நான் இது மாதிரி தேங்காய் கீரை கரண்டியை வச்சு அந்த சைடில் உள்ள எல்லாத்தையுமே அப்படியே சுரண்டி எடுத்துகிற போகிறேன். நம்ம ஏற்கனவே நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக சுரண்டுறதுக்கு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு வச்சு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணாலே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அப்படி இருந்த கடாய் இவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம சமைக்கும் போது இது மாதிரி வுடன் ஸ்பாச்சுலாஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ப்ராப்பராக கழுவி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் கீறல் விழுந்துரும், கலர் நல்லா மாறிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இந்த உப்பையும் லெமன் ஜூஸையும் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஸ்பூனில் ஃபுல்லாத்துலேயும் அந்த லெமன் பீஸை வச்சே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். நம்ம இது மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்பூனில் இருக்கிற சமைக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். ஏதாவது அந்த கரண்டியில் ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் அதுவும் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். எல்லாமே வுடன் ஸ்பேச்சுலாஸ்ங்கிறதுனால நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி உப்பும் லெமனும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கரண்டி வந்து நல்லா சுத்தமாகவும் இருக்கும், எந்த ஸ்மெல்லும் இருக்காது, கலரும் மாறாது சீக்கிரம். இப்போ நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பை யூஸ் பண்ணி இதை கழுவிடலாம். கழுவிட்டு உடனே ஒரு ட்ரையான டவல் வச்சு இதை தொடச்சி விட்டுடலாம். இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு காட்டன் பேடில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த கரண்டி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம். நம்ம இது மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வுடன் ஸ்பேச்சுலாஸை கழுவி மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் கரையும் பிடிக்காது, சீக்கிரமாக உடஞ்சும் போகாது. கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஸ்விட்ச் போர்ட் இருக்கும்போது அதில் எல்லோ கலரில் டாட்டாக நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்துடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் பேடில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்டு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்மளால் ஸ்விட்ச் போர்டில் தண்ணியோ க்ளீனிங் சொல்யூஷனோ யூஸ் பண்ண முடியாது, சேஃப் இல்லை. அதனால் நம்ம இது மாதிரி காட்டன் பேடில் எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அப்புறமா ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்ட் புதுசு மாதிரி சூப்பராக க்ளீன் ஆகிடும். அலுமினியம் ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது கீழே வந்து அப்படியே கொஞ்சம் கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 2 கப் தண்ணி வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். கூடவே ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் டிஷ் லிக்யூடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொதிக்க வச்சிட போகிறேன். தண்ணி நல்லா சூடாகி கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எப்பவும் கழுவுற மாதிரி நம்ம குக்கரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா குக்கரில் இருக்கிற எந்த கரையுமே இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். குக்கரும் பார்க்குறக்கு புதுசு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.